all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து educational technology, so இந்த டாபிக் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். So let's see what is educational technology. So அதுல இருக்க types and approaches பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோல. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. and also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and கண்டிப்பா பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். So come, let's see about this topic of educational technology. So first coming to the definition. So various definitions இருக்கு educational technology க்கு நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. ராபர்ட் ஏ காக்ஸ், ஜாக்வட்டா ப்ளூமர் in 1973 ல, ரிச்மண்ட் 1970 ல, and ஹேடன். So let's see what all the definitions they gave. First, educational technology is the application of scientific process to man's learning condition. So வந்து நம்ம scientific process-அ நம்மளோட லேர்னிங் கண்டிஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணி நம்ம லேர்னிங்க்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி அப்படின்னு ராபர்ட் ஏ காக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜாக்வட்டா ப்ளூமர் in 1973 he described educational technology is the application of scientific knowledge about learning to practical learning situation. ஸோ நம்மளோட நாலேஜை நம்ம வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங் சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் டெக்னாலஜி இஸ் கன்சர்ன் டு ப்ரொவைட் அப்ரோப்ரியேட்லி டிசைனிங் லேர்னிங் சுச்சுவேஷன், holding in view the objectives of teaching or training, bring or bear the best means of instruction. So all are concerned with learning only. So you are applying your scientific knowledge or appropriate or learning situation நீங்க உருவாக்குறீங்க. So that is educational technology. ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ்ஸையும் மைண்டில் வச்சுட்டு, ஸோ என்ன ஆப்ஜெக்டிவ் இந்த கோர்ஸ் முடியும் போது லேர்னருக்கு என்னென்ன தெரியணும் இந்த டீச்சிங் ஆர் ட்ரைனிங் முடிஞ்ச பின்னாடி, ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு யூ ஆர் டிசைனிங் த லேர்னிங் சுச்சுவேஷன். ஸோ தட் இஸ் educational technology. And educational technology is the branch of educational theory and practice concerned primarily with the design and use of messages which control the learning process. This definition was given by Haddon. ஸோ இது எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் ஒன்லி. எஜுகேஷனை வந்து நம்ம அந்த லேர்னிங் ப்ராசஸை வி ஆர் யூஸிங் த டெக்னாலஜி and we are creating the learning environment, we are designing it and we are controlling the learning process. That is educational technology. So these are the definition. And coming to next to the objectives. So why, what is the use, what is the main objective of educational technology in பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த டீச்சிங் அண்ட் லேர்னிங் ட்ரெடிஷ்னல் மெத்தடாக ஒரு பிளாக் போர்ட் சாக் பீஸ் வச்சு சொல்லி கொடுக்காம வி ஆர் மாடர்னைசிங் இட். ஸோ த மெத்தட்ஸ் இன் அ மாடர்னைஸ்டு வே. ஸோ திஸ் இஸ் அ நியூ, ஆக்சுவலாக இந்த 21st century ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகிறதுக்கு வி நீட் திஸ் டெக்னாலஜி. ஸோ எல்லாத்துலேயும் அப்டேட் ஆகிற மாதிரி இந்த டீச்சிங் லேர்னிங்லேயும் வி ஆர் பிகமிங் மாடர்னைஸ்ட். ஸோ இட் இஸ் அ மாடர்ன் வே அண்ட் மாடிஃபிகேஷன் அண்ட் சேஞ்சஸ் இன் பிஹேவியர் ஆஃப் த டீச்சர் அண்ட் த பீப்புள். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்லேயும் அந்த டீச்சர்லேயும் the modification can be brought by this using this technology, educational technology, and it helps. ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஒரு கிளாஸில் அப்படின்னா ஒரே ஒரு டீச்சரால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எஜுகேஷ்னல் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது மாஸ் எஜுகேஷன் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் த டீச்சர் அண்ட் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஒரு ஆடியோ விஷுவலாகவும் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து வேறு ஏதாவது மோட்லேயும் இதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. நிறைய மோட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எஜுகேஷ்னல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு த டைப்ஸ். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி? ஸோ எஜுகேஷன் டெக்னாலஜியில் ஆக்சுவலாக தேர் ஆர் 3 types. ஸோ இது ரெண்டுமே வந்து சிங்க்ரோனைஸ் அண்ட் ஏசிங்க்ரோனைஸ்னு வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் இஸ் த லீனியர் லேர்னிங் அண்ட் தேர்ட் இஸ் த கொலாபரேட்டிவ் learning. So synchronized அப்படின்னா வந்து existing or occurring simultaneously, both are occurring at the same time, that is synchronized இருக்கா. ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் அக்கர் ஆனால் அதை வந்து நம்ம சிங்க்ரனைஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் சிங்க்ரனஸ். ஸோ இப்போ வந்து அந்த லேர்னரும் இஃப் த லேர்னர் அண்ட் த டீச்சர் ரெண்டு பேருமே ஆன்லைனில் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷனில் ரியல் டைமில் இருந்தாங்க அப்படின்னா
they occur simultaneously in the screen அவங்களோட teaching and learning. So if they both are talking, that face to face discussion is synchronized. ஸோ அதுதான் அதோட மீனிங், எக்ஸிஸ்டிங் ஆர் அக்கரிங் சைமல்டேனியஸ்லி. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்கஷன். ஸோ நீங்கள் வந்து அவங்க டீச்சரை பார்த்து பேசுகிறீங்க, தட் இஸ் சிங்க்ரனைஸ்டு. ஸோ இல்லை ஒரு சேட் ரூம் ஒரு விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் எடுத்துக்கலாம், இல்லைனா லைவ் டீச்சிங், இல்லைனா ஃபீட்பேக் செஷன். ஸோ உங்கள் டீச்சருக்கு ஒரு ஃபீட்பேக் செஷனில் டவுட் கேட்குறீங்க, அண்ட் ஸ்கைப் கான்வர்சேஷன், இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்க்ரனைஸ்டு லேர்னிங். அண்ட் கம்மிங் டு இன் எஜுகேஷனல் டெக்னாலஜி, திஸ் இஸ் ஒன் டைப். அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசிங்க்ரனஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆப்சண்ட். இங்கே வந்து ரெண்டு பேரும் அட் அ டைம் இருக்க மாட்டாங்க, லேர்னரும் டீச்சரும் அட் அ டைம் தே வில் நாட் பி அவைலபிள். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தேர் வில் பி கண்டென்ட், பட் அதை படிச்சுட்டு நீங்கள் டவுட் வந்து கேட்கலாம், பட் வந்து இந்த டீச்சர் வந்து அவைலபிளாக இருக்கும்போது தான் ரிப்ளை பண்ணுவாங்க. இமெயிலும் அப்படி தான். ஸோ நீங்கள் மெயில் போடுவீங்க, பட் வந்து த டீச்சர் வில் நாட் பி ஆன்லைன். ஸோ அவங்க ஆன்லைனாக வரும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் டெக்ஸ்ட் புக்ஸு, ஆன்லைன் டெக்ஸ்ட் புக்ஸு, ஆடியோ ஆர் வீடியோ கோர்சஸ்ஸு, அப்புறம் ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸு, விக்கிஸ், இது எல்லாமே என்னது ஏசிங்க்ரனைஸ் லேர்னிங், ஏசிங்க்ரனஸ். ஸோ A here mentions absent. So synchronous opposite asynchronous. So this both are same actually. இதோட opposite அது actually. So from the examples you can actually உங்களுக்கு நல்லா புரிய எக்ஸாம்பிள் பார்க்கும்போது. And also next பார்த்தீங்கன்னா second type of educational technology is linear learning. So linear learning அப்படின்னா here there is computer based training. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங் இங்கே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ த கண்டென்ட் வில் பி சென்ட் டு த ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர், டேப்லெட்ஸ் ஆர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அனுப்பி வச்சுருவாங்க. இங்கே கிளாஸ் ரூம், டெக்ஸ்ட் புக், மேனுவல்ஸ் அதுக்கு வேலையே கிடையாது. ஸோ அங்கே அதுக்கு யூஸ் கிடையாது, ஏன்னா இது எஜுகேஷ்னல் டெக்னாலஜி. ஸோ இந்த இடத்துல வந்து தே யூஸ் கம்ப்யூட்டர், டேப்லெட்ஸ் ஆர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இங்கே எப்படி லேர்னிங் இருக்கணும்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் லேர்னிங். த கண்டென்ட் வந்து எப்படின்னா வீடியோஸாக இல்லை வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக, பிடிஎஃபாக, வேர்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அமுச்சு வச்சுருவாங்க. ஸோ யூ வில் ஸ்டடி வித் தட் கண்டென்ட். ஸோ இட் இஸ் அ கம்ப்யூட்டர் பேஸ்ட் லேர்னிங், லீனியர் லேர்னிங். ஸோ ஃப்ரம் த டீச்சர் டு த ஸ்டூடெண்ட். ஸோ தட் இஸ் லீனியர். ஸோ லீனியர் லேர்னிங். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு த தேர்ட் டைப் இஸ் கொலாபரேட்டிவ் லேர்னிங். கொலாபரேஷன் என்ன? ஸோ வென் யூ ஒர்க் அஸ் அ டீம், தட் இஸ் நோன் அஸ் கொலாபரேட்டிவ். ஸோ that here also they work with another person or a group to achieve or do something. That is collaborative learning. So inge vande like a team they work in this type of learning of educational technology. So that is known as collaborative learning. So here problem solving actually nariya பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது the problem solving or learning of a new concepts, like completing a task, இதெல்லாம் they are provided in groups when 2 or more person works together. So this is one type of learning using the educational technology. So this is one thing, and this is the third type in this educational technology. So these are the types of educational technology. And coming to the uses, what are the uses of educational technology? நான் முன்னாடி சொன்ன மாதிரி mass education கொடுக்கணும் அப்படின்னா this is the best way using this educational technology. And also scientific and systematic approach here is there for the teachers. And முன்னாடி சொன்ன மாதிரி modern and mechanize the teaching learning process rather than teacher மேலே தான் எல்லாமே. she has to ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்குது கிளாஸ் ரூமில், டீச்சர் தான் வந்து எல்லாமே சொல்லித்தரணும்னு இல்லாமல் when we make use of this educational technology, mass education can be provided, and also it supplements the teacher with AV aids. So audio visual aids யூஸ் பண்ணும்போது it supplements the teachers, and also it helps, it acts as a aid for the teacher, and also டீச்சரோட ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. And also structured lessons for remedial, enrichment, all drill purposes. ஸோ எல்லா மாதிரி சில்ட்ரனும் இருப்பாங்க ஒரு கிளாஸ் ரூமில். ஸோ அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெமிடியல் டீச்சிங்காக இருக்கலாம், இல்லை வந்து என்ரிச்மெண்ட், இல்லை ட்ரில் டீச்சிங்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லை ரிவிஷன் கொடுக்க போகிறீங்க, ரொட்டீன் ரிப்பிட்டேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் ரிவிஷன் பர்பஸ்க்கு இந்த எஜுகேஷ்னல் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது ஒர்க் லோட் வந்து டீச்சருக்கு ரொம்பவே குறையுது. ஸோ இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து
இன்னும் வந்து அவங்களும் ப்ரொஃபஷ்னலாக க்ரோ ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குது. ஸோ that is a major use of this educational technology. And coming to the approaches. So what are the approaches in educational technology? So here we have 3 approaches. What are they in padina? First is hardware approach, second is software approach, third one is systems approach. So what are they? Hardware approach na enna? So hardware approach, this approach was first given by A.A. Lumsden. ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் எப்படி வந்து அந்த ஹார்ட்வேர் அப்படின்னா ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ அந்த கம்ப்யூட்டரில் இருக்க ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளால் அந்த பார்க்க முடிகிறது, அந்த மானிட்டர், கீபோர்டு, சிபியு அதெல்லாம் தான் நம்ம ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் எஜுகேஷ்னல் டெக்னாலஜியில் ஃபஸ்ட் அப்ரோச்சில் ஹார்ட்வேர் அப்ரோச்சில் த மிஷின், அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோன்னா அந்த சாக் போர்டாக இருக்கலாம், இல்லை ரேடியோவாக இருக்கலாம், இல்லை ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த எஜுகேஷ்னல் டெக்னாலஜியில். அந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டராக இருக்கலாம், இல்லை ஸ்லைட் ப்ரொஜெக்டராக இருக்கலாம், இல்லை விசிஆராக இருக்கலாம், இல்லை டிவியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னதுன்னா த ஹார்ட்வேர் யூஆர் யூஸிங். ஸோ தட் அப்ரோச்சில் நீங்கள் என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்கன்னா என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த இடத்துல ஸ்லைட் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் அ ஹார்ட்வேர். So here it mentions the machine technology. What machine technology you are going to utilize? You are either going to use a monitor, computer use பண்ண போறீங்க, calculator இல்ல computer printing machine you are going to use, or audio visual recorder use பண்ண போறீங்களா, it's up to you. So that hardware, so educational technology approach la what hardware you are going to use. So that is the hardware, the physical component you are going to use to teach. And coming to the software approach na என்னன்னு பார்த்தீங்கன்னா the technology, the instructional technology or the method or the principle. ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் இருக்குல்ல அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் அ ப்ரொஜெக்டர், தட் வாட் டைப் ஆஃப் இப்போ ஸ்லைடு போட போகிறீங்களா, வாட் டைப் ஆஃப் சாஃப்ட் காப்பி ஆர் இஸ் அவைலபிள் டு டீச் த சில்ட்ரன். ஸோ அந்த டீச்சிங் டெக்னாலஜி, ஸோ த இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி, teaching technology and behavioral technology comes under this software approach, and it deals with principles of learning and teaching. So what principle you are going to use here? ஸோ அது வந்து ஃபிசிக்கல் காம்பனன்ட் மாதிரி, இங்கே வந்து என்ன மாதிரியான மெத்தட் பிரின்சிபிள் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லித்தர போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் பிளாக் போர்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா த சாக் இஸ் அ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. And also the transparencies, the slides, video programs, computer program. So the recorded matter, whatever matter recorded நீங்கள் வச்சுருக்கீங்க அதை வந்து காட்ட போகிறீங்க, அந்த ரெக்கார்டட் மேட்டர் தான் இங்கே சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த என்ன டைப் ஆஃப் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறீங்களா, லேப்டாப் யூஸ் பண்ண போகிறீங்களா, அதுதான் ஹார்ட்வேர்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த ரைட்டிங் அதெல்லாம் வந்து என்னது சாஃப்ட்வேர். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். And coming to the systems approach na the combination of the both. எதை நம்ம சிஸ்டம்னு சொல்லணும்னா both the hardware and the software both are together known as this system. So here the both approach is combined and they form this system. So that is இதை வந்து ஆக்சுவலாக they mention is that it as a management technology. ஸோ இந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச்சில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்பில் தேர் இஸ் அனாலிசிஸ். ஸோ த அனாலிசிஸ் இன் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிந்தசிஸ். ஸோ சிந்தசிஸில் தே கம்பைன் த வேரியஸ் எலமெண்ட்ஸ் டுகெதர் வித் நியூ எலமெண்ட். ஸோ அதில் வந்து அதுதான் சிந்தசிஸ். புதுசாக முன்னாடி அனலைஸ் பண்ணுறாங்க என்ன நமக்கு இருக்குது ஏற்கனவே அவைலபிளாக. சிந்தசிஸில் புதுசாக ஒன்று வந்து நம்ம இது பண்ணுறோம், நியூவாக ஒன்று ஆட் பண்ணுறனாலையோ இல்லை புதுசாக ஒன்று நம்ம சிந்தசைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மாடல்ஸ். ஸோ மாடல்ஸ் ஆர் கண்டக்டட், தட் இஸ் த தேர்ட் ஸ்டெப். ஸோ மாடல்ஸை வந்து பண்ணி அது வந்து எஃபெக்டிவாக இருக்கான்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபோர்த்து வந்து சிமுலேஷன் இஸ் கேரிட். ஸோ நீங்கள் ரியல் டைமில் ரியல் லைஃப்பில் அந்த டீச்சிங் லேர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிமுலேஷன், ஒரு ஆர்டிஃபிஷியல் என்வரான்மெண்ட்டில் அதை வந்து செக் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ சிமுலேஷன் இஸ் கேரிட் அவுட் ப்ரையர் டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிஸ்டம் இன் ரியல் லைஃப்.
ஸோ நீங்கள் ரியல் லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிமுலேஷன் பண்ணி பார்க்குறீங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான். ஸோ தட் திஸ் ஹோல் இஸ் டன் இன் சிஸ்டம்ஸ் அப்ரோச். ஸோ இங்கே ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா த ட்ரைனிங் சைக்காலஜி இன் சிஸ்டம்ஸ் அப்ரோச் யூ கேன் சே த எக்ஸாம்பிள் ஆஸ் ட்ரைனிங் சைக்காலஜி, அப்புறம் சைபர் நெட்டிக் டிசைன் அண்ட் தியரி ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கின்னரில். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் அ systems approach. So this is about the systems approach, and that's it. Thank you all for watching. And channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, and also like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க comment sectionல. Happy learning to you all. Thank you.